ராசம்மா பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாப்புல. ஏன் மாமா பணத்தை திருட்டிட்டு போனவங்க என்ன ஒரு இடத்துல வரப்பாங்க? இந்த ஊர்க்கார வேற போனை புடுங்கி வச்சுட்டாங்க. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, அவ சாப்பிட்டானா கூட நம்ம குட்டி இல்லாம ஐயா, இந்த வீட்டை வேணா நம்ம இந்த ஊருக்காரங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம். நம்ம தெருவில் வேணாலும் தங்கிக்கலாம் ஐயா. அப்படி அவங்க கோவம் தடியலன்னா நம்ம ஜெயிலுக்கு கூட போயிடலாம். ஆனா குட்டி மழை இல்லாம எங்களால இருக்க முடியாது ஐயா, இருக்க முடியாது. சரியாத்தா, நீ சொன்னபடியே செஞ்சாலாத்தா. நான் போய் குட்டி முடிவா வந்தாரு. கேஜிடி டிராவல்ஸ் எங்க இருக்கு? கேஜிடி டிராவல்ஸா? அப்படியே நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட்ல போங்க. நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட். ஆமா, நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட். ஹலோ மாமா, சொல்லு. மாப்ள டிராவல்ஸ் அட்ரஸ் கிடைச்சா? தோ செல்லகிரி தேடி கேஜிடி டிராவல்ஸ் போயிட்டு இருக்கேன். சரி மாப்ள. தண்டராஸோட தானே இருக்க? ஆமா. சரி, நாங்க போயிட்டு கூப்பிடுறோம். வந்துடுவாங்க சார். சரி சார், 9 மணிக்கு வண்டி கரெக்டாக இருக்கும் சார். சரி சார், நம்பர் நோட் பண்ணிக்கலாம். யாரா நீ? ஏன் மேல கை வைக்கிற? இந்த வண்டி டிரைவருங்க. நான் தான். யோ, நீலையா மொட்டாசி கருப்பா செல்லகிரி. ஓ, அவனா? அவனே நீ தர்ற? யோ, பணத்தை அடிச்சுட்டாயா? எவ்வளவு அமௌண்ட்? 1 கோடி ரூபா. 1 கோடியா? எப்படியா? ஊரு போனையா, பேங்க் எடுத்து போற வழியா அடிச்சு போயிட்டான். ஓ, அமௌண்ட் பெருசா இருந்தனால தான் காரை காட்டுக்குள்ள விட்டு அப்படியே ஓடி போயிட்டானா? சரி, அவன் வீடு எங்க இருக்கு? அவனுக்கு வீடெல்லாம் கிடையாது, வேலையில இங்க தான் படுத்து கிடப்பான். சரி, அவன் ஃபோன் நம்பர் ஆச்சு கொடுங்க. தம்பி, 2-3 நாள் அவன் ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. என்னையா வீடு தெரியாதுங்கறீங்க, ஃபோன் நம்பர் வேலை செய்யலங்கறீங்க? அவன் ஆக்டிங் டிரைவர் தம்பி, பர்மனன்ட் கிடையாது. அதெல்லாம் ஓனர் கிட்ட தான் கேட்கணும். என்னையா நம்மகிட்ட வந்து கத்துறாப்ல? யோ, விடியா பணத்தை இழந்திருக்கான்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமா? பாவமா இருக்கியா? 1 கோடி ரூபா தூக்குற அளவுக்குலாம் அவன் ஆளு கிடையாதுயா. எவனோ ஒரு மூலக்காரன் உள்ள புந்து இந்த வேலையை பார்த்திருக்கான். பணத்தை நீயே எடுத்துட்டு அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டிட்டு கூடவே சுற்றிட்டு இருப்பியா? பாவம்டா, கிராமத்துக்காரங்க அப்பாவி வெள்ளந்தி மனுஷங்க. எப்போ இவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ண மனசு வருது? திருந்தவே மாட்டியாடா? அவன் மெட்ராஸ் போயிட்டான், வரதுக்கு 1 வாரம் ஆகும். 19 பணம் கொடுக்க முடியாது, மாணவ மனத்துக்கு பயந்து தொங்கிடுவாங்க. நம்ம அப்படியே பணத்தை ஆட்டை போட்டலாம். இவன் திரும்பி வரதுக்குள்ள எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிடலாம். அதான அவன் பிளானு. திருட்டு நாய் உனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா மோப்ப நாய் எனக்கு எவ்வளோ இருக்கும். பணத்தை நீ யார்கிட்ட கொடுத்த, எங்கே வச்சுருந்தா எல்லாமே எனக்கு தெரியும். பணம் இப்போ என் கைக்கு வந்துருச்சு. அண்ணே, நீங்கள் பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க. நான் 4 மணிக்கு பணத்தை வரேன். இவனை ஸ்பாட் கொண்டு வாங்க.
எவனோ ஒரு டிரைவர்கிட்ட பணத்தை ஏமாந்துட்டு என்ன வந்து நுங்குறானுங்க. டீயை குடிங்கடா. நீங்கள் பணம் இல்லைன்னா ஊருக்கு போக முடியாது. 19ஆம் தேதி விண்மில் துறையில் நான் உசுரோடு இருக்க முடியாது. 1 கோடி ரூபா தான் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கிட்ட ஒரு 12 கிரவுண்ட் இடம் இருக்குது. எவனாவது ஒரு பெரிய பார்ட்டி மட்டும் மாட்டினான்னா நம்ம சிக்கன்லேருந்து வெளியே வந்துடலாம். எந்த இடம்? அதான் அந்த மார்க்கெட் பக்கத்தில் உலகம் சில்ஸ் இல்லை, அது ஓட்டின மாதிரி தான். மாப்பிள உலக சில்க்ஸ் நம்ம படிக்கிற முதலியாரு. ஆமா மாமா. ஓ, அவரை தெரியுமாடா உங்களுக்கு? அவரு பெரிய கோடீஸ்வரன். ஒரு சம்பவத்துல அவர் உயிரியை நாங்க தான் காப்பாத்தோம். எதை ஹெல்ப் வேணும்னா அப்பயே வந்து பார்க்க சொன்னாரு. அவர் கடை பக்கத்துல காலி ஆட ஒன்று வேலைக்கு வருதுரா, வாங்காம விட மாட்டார். நீ மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணு. விற்கிறது ஒருத்தன் வாங்குறது ஒருத்தன். இதுல 1 கோடி நமக்கு எப்படி கிடைக்கும்? டேய், ஒரு கிரவுண்ட் 2 கோடி, 12 கிரவுண்ட் 24 கோடி, 10% கமிஷன், 2 கோடி 40 லட்சம். உனக்கு 1 20, எனக்கு 1 20, 2 பங்கா பிரிச்சுக்கலாம். என்ன தண்டு 3 பேர் இருக்கல்ல, 3 பங்கா பெரி. சரி, ஆளுக்கு 80 லட்சம் 80 லட்சம். அதெல்லாம் வேணாம் தண்டு, நீ 3 பங்கா பெரி, அவ்வளவுதான். டேய், 3 பங்கு தான்டா 80 லட்சம். சரி சரி குடி. எப்போ வர பார்க்கலாம்? நாளை காலையே பார்த்துருவோம். தண்டு சாரி, நீ தான் பணம் எடுத்துட்டு பண்ணி நான் தப்பான நினச்சிட்டேன். சரி, டீயை சாப்பிடு. மகில் குட்டி எங்கடா இருக்க? என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி தண்டராஸ் ஒன்றும் பணத்தை எடுக்கல. என்ன தண்டராஸ் பணம் எடுக்கலையா? அப்போ இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்றது? ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கே தண்டராஸ் மூலியமா எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர்கிட்ட ஒரு இடத்த விற்கிறோம். அதில் கமிஷனா 1 கோடி ரூபாய் கிடைச்சிடும். அதை அப்படியே ஊர் மக்களுக்கு செட்டில் பண்ணிடுவோம். அப்புறம் எஸ்பியான கேம்புக்கு போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த 1 கோடியும் கிடைச்சிடும். அதை வச்சு விண்மிலும் ஆரம்பிச்சிடலாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டி. எனக்கு உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஐ லவ் யூ குட்டி. ஏன் மாமா, இவ்வளோ பெரிய பங்களா, உலகம் சில்க்ஸ் கடை, ஆனா கார்ல போகும்போது மட்டும் தனியா போறேன். ஆமால, முதல்ல இடத்த வித்து பணத்தை வாங்க பாருங்கடா. சரி சரி, அங்க பெல் இருக்கு பாரு, அடி. சார், எங்களுக்கு தெரியுதா? டேய், நீங்க 2 பேரும் என் உசுரை காப்பாத்துற பசங்க. இவன் யாருன்னு தெரியலையே. அவர் எங்க ஃப்ரெண்டு தண்டு. வணக்கம்யா. ஓ, உள்ள வாங்க வாங்க. இது உங்க வீடு மாதிரி தானே? உட்காருங்க. என்ன ஹெல்ப்பா? ஆமா ஆமா சார். என்ன ஹெல்ப்? உங்க உலகம் சில்க் ஜவுளி கடை பக்கத்துல 12 கிரவுண்ட் காலி இடம் இருக்குல்ல? ஆமா. அதை விற்கிற பொறுப்பு சார் கிட்ட தான் இருக்கு. என்னது? என் கடை பக்கத்துல இருக்க 12 கிரவுண்ட் விற்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு? ஆமா சார். உடனே முடிச்சிடுவோம். சம்பூர்ணே, பிள்ளைங்களுக்கு பழச்சாறு குடுமா. இத வந்துட்டா. மாப்பிள எப்படி மாப்பிள நீ எதுவுமே சொல்லாம புரிஞ்சுட்டு போறாரு? பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தாயா. டே பொட்டல தான், கோடீஸ்வரங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க. பிடிச்ச ஒரு மாதிரி பேசுறீங்க. உட்காருங்க உட்காருங்க. விலையை பத்தி எதுவும் பேசவே இல்லைங்களே. அட நீ வேற. உசுரை காப்பாத்தின பசங்க அவங்க கிட்ட விலையை பத்தி பேச முடியுமா? நீங்க என்ன விலை சொல்றீங்களோ அதுக்கே முடிச்சிருவோம். இந்தா எடுத்துங்க. சார் பத்திரமா இருக்கு. பத்திரம் தான் மாமா. ஐயா, இது உங்க உலகம் சில்க்ஸ் கடை பத்திரமாச்சே. கடை தான். கடை ஏன் சார் விற்கிறீங்க? கடன் தான். ஐயா உங்களுக்கு எப்படி கடன்? கதை தான். என்ன கதை சார்? அந்த தேசிங்கு நம்பி போய் எனக்கு 40 கோடி போச்சு. மாப்பிள உங்க அப்பன் குரூப். இந்த பத்திரம் உங்ககிட்ட பத்திரமா இருக்கும். நான் வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்கறேன். ஏய், அன்னைக்கு காப்பாத்தினப்போ ஏதாச்சும் ஹெல்ப்னா உங்களை வந்து பார்க்க சொன்னீங்க. எனக்கு ஏதாவது ஹெல்ப்னா உங்களை வந்து பார்க்க சொன்னேன். அதுக்கு அதுவா சார் அர்த்தம்? அதான் அர்த்தம். வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? அன்னைக்கே பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான் மாதிரி உடம்பெல்லாம் நகையா இருந்துச்சு. ஆமா. இப்ப எதுவுமே இல்லையே. இதா கழுவி காய போட்டிருக்கேன். வெளியே போகும்போது போட்டுக்குவேன். இந்தாங்க வச்சுக்க தம்பி, எப்பயாவது யூஸ் ஆகும். அதான் யூஸ் ஆகலையே. ஓ, எங்க இந்த ஜூஸுக்காரியா? சம்பூரணி. ஆமா, ஐயா பழச்சாறு குடுக்க சொன்னாரு. சொன்னாரு. குடுக்கலையே. கொடுக்க மாட்டோம். அப்புறம் ஏன் சொன்னாரு? எல்லாம் ஒரு வரவேற்பு தான்.